السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وأتباعه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي. وقال أيضا: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த ரசூலுல்லாஹின் குடும்பத்தார்கள், சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மேலான மக்ஃபிரத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கையான ஜமாத்தார்களே, பெரியோர்களே, பாக்கியம் நிறைந்த, புனிதம் நிறைந்த ரஜபுடைய மாதத்தில் முதலாவது ஜும்ஆவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரஜபுடைய மாதத்திற்கென்று நிறைய சிறப்புகள் உண்டு. பொதுவாகவே அல்லாஹ் மாதங்களை குறித்து குர்ஆனிலே சொல்கிற போது 10வது ஜுஸுவிலே அல்லாஹ் சொல்கிறான்: இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் என்பது, மாதங்களின் கணக்கு என்பது 12 மாதங்கள் தான். அல்லாஹ்விடத்திலே மொத்த மாதங்கள் 12 மாதங்கள் தான். அந்த 12 மாதத்திலும் மின்ஹா 4 ஹுரும், 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள். அந்த 4 மாதத்திலும் ஃபலா தல்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். வகாத்திலுல் முஷ்ரிகீன காஃபத்தன் கமா யுகாத்திலூனக்கும் காஃபா. ஒருவேளை அந்த 4 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் எதிரிகள் உங்களை தாக்க வந்தால் நீங்கள் தாக்கிக் கொள்ளலாம். ஆனால் நீங்களாகவே போருக்கு போவது இந்த 4 மாதத்திலும் உங்களுக்கு தடை. வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியாளர்களோடு இருக்கிறான் என்று அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறார். இப்போ மொத்த மாதங்கள் 12 மாதங்களில் 4 மாதம் சிறப்புக்குரிய மாதம், சங்கையான மாதம். இப்போ 4 மாதம்தான் சிறப்புக்குரிய மாதம் என்பதால் மீதி 8 மாதங்கள் சிறப்பு இல்லாத மாதங்களா என்றால் அப்படி அல்ல. எல்லா மாதமும் சிறப்பான மாதம்தான். அல்லாஹ் குறிப்பிட்டு ஒரு 4 மாதத்தை சொல்கிறார். இந்த ஆயத்திற்கு தப்சீர் விளக்க உரையை போய் பார்க்கிற போது அது எந்த 4 மாதம்? துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா,
முஹர்ரம், நான்காவதாக ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, மூன்றாவது முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள். ரஜப் தனியான மாதம், இடையிலே வரக்கூடிய ஒரு மாதம். ஒரு ரமலானுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் ரஜபு வருகிறது. ஆக இந்த 4 மாதங்களும் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். இந்த 4 மாதத்திலும் ரமலான் இல்லை. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதத்திலும் அல்லாஹ் எந்த மாதங்களை சங்கையான மாதம், அந்த மாதத்தில் நீங்களாகவே போய் போர் செய்ய வேண்டாம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளவும் வேண்டாம் என்று சொன்னானோ, அந்த 4 மாதத்தில் ரமலான் இல்லை என்பதால் ரமலானுடைய மாதம் சங்கை இல்லாத மாதம் என்று சொல்ல முடியுமா? ரமலான் இந்த 4 மாதத்தை விட அதிகமாக சங்கை பொருந்திய மாதம். அல்லாஹ் எதை சொன்னாலும் ஒரு காரணத்தோட சொல்வான். ஆக இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வருவதே, அல்லாஹ் எந்த 4 மாதத்தை சிறப்பான மாதம், சங்கையான மாதம், கண்ணியமான மாதம் என்று சொல்லி இருக்கிறானோ, அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம்தான் ரஜபுடைய மாதம். அந்த ரஜபுடைய மாதத்தில் தான் இன்றைக்கு நாம் முதலாவது ஜும்மாவில் இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஒரு ரமலானுக்கு 2 மாதத்திற்கு முன்னாலேயே ரஜபுடைய பிறையை பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அடிக்கடி கேட்பார்கள். என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். எல்லா பள்ளிவாசல்களிலும் இமாம்கள், ஆலிம்கள் ரஜபுடைய மாதம் தொடங்கிவிட்டால் ரஜபிலிருந்து ரமலான் வரைக்கும் இந்த துவாவை மடக்கி மடக்கி திரும்ப திரும்ப எல்லா வக்திலையும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. வபல்லிக்னா ரமலான், ரமலான் மாதத்தை முழுமையாக எங்களை அடைய செய்வாயாக, எங்களுக்கு அடைய செய்வாயாக என்றெல்லாம் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்தில் பரக்கத்தை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு இருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல ரஜபு, ஷஅபான், ரமலான் இந்த 3மே தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதம். இந்த 3 மாதங்களுடைய சிறப்புகளை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஜபுன் ஷஹ்ருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். வ ஷஅபான ஷஹ்ரி, ஷஅபானுடைய மாதம் என்பது என்னுடைய மாதம். வ ரமலான ஷஹ்ரு உம்மதி, ரமலானுடைய மாதம் என் உம்மத்து மக்களுடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதத்தில் முதலாவது ஜும்மாவில் இருக்கக்கூடிய நாம், இந்த ரஜபிலே நிறைய சிறப்புகள். இந்த ரஜபில் தான் நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது. இந்த ரஜபில் தான் மஅராஜ் பயணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டார்கள். இந்த ரஜபில் தான் நான் சொன்னது போல தொழுகை கடமையாக்கப்பட்டது. இந்த ரஜபில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான திரையும் இல்லாமல் அல்லாஹ்வை தரிசித்தார்கள். இந்த ரஜபில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சென்றார்கள். அங்கே எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழ வைத்தார்கள். இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் என்ற வாகனத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள், மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும். இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த பாலை குடித்து என் மக்கள், என்னுடைய உம்மத்து மக்கள் நன்மையான காரியங்களிலேயே ஈடுபடுவார்கள் என்று வெளிப்படுத்தினார்கள். இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தை கண்டார்கள், நரகத்தை பார்த்தார்கள், எல்லா நபிமார்களையும் சந்தித்தார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 7வது வானத்தில் பார்த்தார்கள், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 6வது வானத்தில் பார்த்தார்கள். இப்படி ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்த ஒரு சந்திப்பு இந்த ரஜபில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. ரொம்ப சுருங்க சொல்ல போனால் அவ்வளவு பாக்கியமான மாதம் இந்த ரஜப். கேட்டதை எல்லாம் அல்லாஹ் தருவான். துஆவை அல்லாஹ் மறுப்பதே இல்லை. அடியார்கள் என்ன கேட்கிறார்களோ அதை வாரி வாரி வழங்குகிறான்.
எல்லா நேரமும் அல்லாஹ் கொடுப்பான், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சங்கையான மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரஜபில் யாராவது ஒரு அடியான் தஹஜ்ஜத்தில் எழுந்து ஊர் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை புறக்கணித்த போது, நான் எழுந்து என் ரப்பை தொழுவேன் என்று ஒரு 3 மணிக்கு அல்லது ஒரு 4 மணிக்கு ஃபஜ்ருடைய பாங்குக்கு முன்னால் தஹஜ்ஜத்தை தொழுது எந்த ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி கேட்கிறானோ, மலக்குகளை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பாருங்கள் இதோ என்னுடைய அடியான் என்னுடைய சங்கையான இந்த ரஜபுடைய மாதத்தில் அவன் தேவைகளை என்னிடத்தில் கேட்கிறான், கொடுக்காமல் இருப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்கிறான் அல்லாஹ். நான் வெட்கப்படுகிறேன், எனக்கு தயக்கமாக இருக்கிறது, அவன் கேட்டதையெல்லாம் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சிபாரிசு செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மேலான ஹதீஸிலே கூறி காட்டுகிறார்கள். ஆக அருமையான பெருமக்களே, மற்ற மாதங்களை கழிப்பது போன்று இந்த ரஜபை நாம் கழிக்க கூடாது. மற்ற மாதங்களில் சில வக்துகள் விடுபட்டு இருக்கலாம், மற்ற மாதங்களில் கொஞ்சம் பொய் பேசியிருக்கலாம், கொஞ்சம் புறம் பேசியிருக்கலாம், கொஞ்சம் பாவமான காரியங்களில் நாம் ஈடுபட்டு இருக்கலாம். பாவம் செய்யக்கூடியவன் தான் மனிதன். நாம் ஒன்றும் மலக்குகள் அல்ல, நாம் ஒன்றும் அவுலியாக்கள் அல்ல, நாம் ஒன்றும் சஹாபி அல்ல, நாம் ஒன்றும் நபிமார்கள் அல்ல. பாவங்கள் செய்யத்தான் செய்வோம். ஆனால் இந்த ரஜபுடைய மாதத்திலும் அடுத்து வரக்கூடிய ஷாபான், அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்திலும் நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு என்ன வழி? அவனுடைய பொருத்தம் பெறுவதற்கு என்ன வழி? கபர் நம்மை தீண்டாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனுடைய தொடர்பை வைக்க வேண்டுமே, அதற்கு நாம் என்ன முயற்சி செய்ய போகிறோம்? இது போன்ற உண்மையான காரியங்களில் நாம் நம்முடைய சிந்தனையை வைப்போமையானால் நிச்சயம் இந்த ரஜப் நமக்கு பரக்கத். ஒருவேளை அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தவில்லை என்றால், இந்த மாதத்திலும் நாம் பொடுபோக்காக அசால்ட்டாக தொழுகைகளை விட்டுவிட்டு வாரம் ஜும்மாவுக்கு மட்டும் நாம் வந்து கொண்டு இருந்தால் அல்லாஹ்வுடைய அதிருப்தி தானே நமக்கு கிடைக்கும். நம்மை விட துர்பாக்கியசாலிகள் வேறு யார் இருக்க முடியும்? அருமையான பெருமக்களை கவலையோடு யோசிக்க வேண்டும். கடந்த மாதங்களில் குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓதினீர்களா? இந்த ரஜபுடைய மாதத்தில் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். ஒரு 100 தஸ்பீஹ் செய்தீர்களா? இந்த ரஜபுடைய மாதத்தில் 100 200 ஆக்குங்கள். ஷாபானுடைய மாதத்தில் 300 ஆக்குங்கள். ரமலானுடைய மாதத்தில் 500 ஆக்குங்கள். அல்லாஹ்வுடைய மாதத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய ஷாபான் மாதத்திலும் நம்முடைய மாதமாக இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்திலும் நன்மைகளை கொடுப்பதில் கணக்கு பார்ப்பதில்லை. நாம் கணக்கு பார்த்து நன்மைகளை செய்கிறோம். நாம் இன்னைக்கு 3 வக்து தொழுதோம் போதும் என்று நாம் கணக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு 2 பக்கம் ஓதிட்டோம் போதும் நாம் கணக்கு பார்க்கிறோம். எப்பவாவது யாருக்காவது மிஸ்கின்களுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுப்போம், இப்பொழுது 10 ரூபாய் கொடுக்கிறோம். நாம கணக்கு பார்க்கிறோம். ஆனால் இந்த ரஜபிலும் அடுத்து ஷாபானிலும் அதற்கடுத்து ரமலானிலும் அல்லாஹ் கணக்கே பார்க்காமல் நமக்கு நன்மைகளை வாரி கொடுக்கிறான் என்றால் நாமும் நன்மையான விஷயங்களை அதிகமாக கணக்கு பார்க்காமல் செய்ய வேண்டும். அருமையான பெருமக்கள், அதிலும் குறிப்பாக எவ்வளவோ பாவம் செய்கிறோம். பாவத்திற்கு தப்பி போனவர்கள் இன்றைக்கு யாருமே இல்லை, ஆலிம்கள் உள்பட. ஏதாவது ஒரு விஷயத்தில் பொய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மை அறியாமலேயே புறத்தில் நாம் தள்ளப்படுகிறோம். நம்மை அறியாமலேயே அந்நிய பெண்களை பார்த்து விடுகிறோம். நம்மை அறியாமலேயே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சில காரியங்களில் நாம் ஈடுபட்டு விடுகிறோம். இஸ்லாமிய ஷரியத் என்கிற வட்டத்தை தாண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் செய்த பாவத்தை இந்த ரஜபுடைய மாதத்திலும் அடுத்து ஷாபான் அடுத்து ரமலானிலும் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா கேட்கணும். அதிகமான துஆ. அவனிடத்தில் கேட்காமல் வேறு யாரிடத்தில் நாம் கேட்பது? அவன்தானே கதி. உலகத்தில் பெற்றோர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் நம்மை உதறி தள்ளிவிட்டு போய்விடுவார்கள். நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் நம்மை எதிரிகளாக பார்ப்பார்கள்.
நம்முடைய உற்ற நண்பர்கள் கூட அவர்களுக்கு ஃபேவராக நாம் நடக்கவில்லை என்றால் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய விரோதியாக நாம் மாறி போகிறோம். உலகத்தில் யாருமே நமக்கு நம்பிக்கை குறித்தானவர்களாக இல்லை. யாரை தவிர? படைத்த ரப்புல் ஆலமீன். அவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். தொடர்ந்து ஒரு நண்பரிடத்தில் உதவி கேட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு தடவை செய்வார், 2 தடவை செய்வார், 3 தடவை செய்வார், 4வது தடவை இன்னைக்கு மட்டும் இந்த தடவை மட்டும் ஒரு 5000 ரூபாய் தாப்பான்னா உனக்கு ஒரு வேலை இல்லையான்றவர். இல்லையா? உனக்கு ஒரு வேலை இல்லையா? எப்போ பார்த்தாலும் காசு காசு காசு, சம்பாதிப்பதே இல்லையா? இத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் சம்பாதிச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்ச கேள்வி கேட்பார். இல்லையா? அதே போன்று நடுராத்திரியில் ஒரு 1 மணி 2 மணிக்கு எவ்வளவு பெரிய ஹாஜியாராக இருந்தாலும் அவர் வீட்டு கதவை தட்டி எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு கேட்டா ஹாஜியார் கதவை திறந்து உள்ளா உட்கார வச்சு காபி போட்டு தருவாரா? மறுநாளே போர்டு வச்சிருவாரு, நாய்கள் ஜாக்கிரதை. இல்லையா? நாய்கள் ஜாக்கிரதை போர்டு வச்சிருவார். அடியார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இதுதான் வித்தியாசம். அடியார்களிடத்தில் அடிக்கடி கேட்க முடியாது. அடியார்களிடத்தில் கேட்பதற்கு சில நேரங்கள் இருக்கிறது. கண்ட நேரத்தில் எல்லாம் அடியார்களுடைய வீட்டு வாசல் கதவை நம்மால் தட்ட முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தர்பாரை, அல்லாஹ்வுடைய வாசலை அல்லாஹ் இரவு நேரத்தில் தட்டுவதைத்தான் விரும்புகிறான். என் அடியான் ஊரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது என்னிடத்தில் அவன் கேட்கிறானா? கேட்பதை விட அதிகமாக தருகிறான் ரப்புல் ஆலமீன். என் அடியான் உதவுவதற்கு பல சொந்த பந்தங்கள் அவனுக்கு இருந்தாலும் என்னிடத்தில் அல்லவா கேட்கிறான். கேட்டுக்கொண்டே இருக்கிறானே. தொடர்ந்து அவனுக்கு சோதனைக்கு மேல் சோதனை, அடிக்கு மேல் அடி, வேதனைக்கு மேல் வேதனை, அவனை சோதித்துக் கொண்டே இருக்கிறேன். இருந்தாலும் என் மீது நம்பிக்கை இழக்காமல் என் அடியான் என்னிடத்தில் ஓடி வருகிறானே, அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். கேட்டதை விட 10 மடங்கு அளவு அல்லாஹ் நமக்கு வாரி வாரி வழங்குகிறான். உண்மையான பெருமக்களே, இதுதான் அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் உண்டான மிகப்பெரிய வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் ரப்புடைய கதவை நாம் தட்டலாம். அவன் கதவு நமக்காக திறந்தே இருக்கிறது. ஆனால் தட்டுவதற்குத்தான் நம்முடைய கைகள் வெட்கப்படுகிறது, கூச்சப்படுகிறோம். இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிற போது ஷைத்தான் நம்மை அல்லாஹ்வை வழிபடுவதை விட்டும் கெடுக்கிறான், அதிகமாக உறக்கத்தை தருகிறான். எந்த சூழ்நிலையில் நாம் வாழ்கிறோம்? அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்கிறோமா? ஷைத்தானுக்கு அடிமையாக வாழ்கிறோமா? நம்முடைய நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு நஃப்ஸுக்கு அடிமையாக நாம் வாழ்கிறோமா? நமக்கு நாமே யோசித்து பார்க்க வேண்டும். சங்கைக்குரிய அறிவு சார்ந்த சமூக மக்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாம் அடிமையாக இருக்க வேண்டும். உலகத்தில் வேறு யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை. நம்முடைய நஃப்ஸுக்கு நாம் அடிமையாக கூடாது. நம்மை நரகத்திற்கு இழுத்து கொண்டு போவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற ஷைத்தான்களுக்கு நாம் அடிமையாகி போகக்கூடாது. அதிலும் குறிப்பாக இந்த ரஜபுடைய மாதம் மிக பாக்கியமான மாதம். நாம் இன்றைக்காவது ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்திருப்போமே. இன்றைக்காவது ஒரு நேரமாவது ஒரு தக்குவா வந்து அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியம், ஒரு குமரை கரை சேர்த்திருப்போம் இல்லையா? அல்லது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு ஏதாவது செய்திருப்போம், அல்லது வேறு பல காரியங்கள் உறவினர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்திருப்போம். அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து கூறி, யா அல்லாஹ், உனக்காக நான் அன்றைக்கு இந்த அமலை செய்தேன், உனக்காகவே செய்தேன், நான் உனக்காகவே செய்தது உண்மையாக இருக்குமேயானால் என் வாழ்க்கையை சிறப்பாக்க, எனக்கு சொர்க்கத்தை கொடு, எனக்கு கபரிலே நிம்மதியான உறக்கத்தை கொடு, நாளை கியாமத்தில் உன்னுடைய கடுமையான கேள்வி கணக்குகளை விட்டும் என்னை காப்பாற்றி விடு, உன்னுடைய அரசினுடைய நிழல் பெறக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு, என் மனைவியை சொர்க்கத்திற்கு அழைத்து செல், என் பிள்ளைகளை நீ சொர்க்கத்திற்கு அழைத்து செல். இங்கே நாங்கள் எப்படி குடும்பமாக இருக்கிறோமோ நாளை சுவனத்திலும் நான் என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு, என் பெற்றோர்களோடு, என் அண்ணன் தம்பிகளோடு, என் தங்கைகளோடு, என் அக்காக்களோடு நாங்கள் குடும்பமாக சுவனத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் என்றைக்கோ நாம் செய்த நல்ல அமல்களை எடுத்து கூறி ரப்பிடத்தில் துஆ கேட்கணும். அப்படி கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். ஹதீஸே வருது, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 3 பேர் குகைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு 3 பேர் கடுமையான மழை, கடுமையான புயல் காற்று,
கொஞ்ச நேரம் ஒதுங்குவதற்காக குகைக்குள்ளே போய் தங்கினார்கள். எதிர்பாராத விதமாக ஹதீஸிலே வருவதை நான் சொல்கிறேன், அம்புலி மாமா கதையல்ல, புகாரிலே வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகிறார்கள், முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். எதிர்பாராத விதமாக ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று மலையின் மேல் பகுதியில் இருந்து உருண்டு அந்த குகையின் வாசலை அடைத்து விட்டது. எப்படி வெளியே போறது? மலைக்கு பயந்து போய் உள்ளே வந்தார்கள். நனையக்கூடாது, காய்ச்சல் வந்துவிடும், நம் உடம்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உள்ளே வந்தார்கள். எதிர்பாராத விதமாக அந்த மிகப்பெரிய பாறை குகையின் வாசலை அடைத்து விட்டது. எப்படி வெளியே போறது? தள்ளி தள்ளி பார்க்குறாங்க, முடியலை, அவங்களால் முடியலை. 3 பேரும் மஷோரா பண்ணி இந்த முடிவைத்தான் எடுத்தாங்க. என்றைக்காவது ஒரு நல்ல அமல் செஞ்சிருப்போமே. 3 பேர் துவா செய்வார். ஒருவர் துவா கேட்க, மீது 2 பேர் என்ன சொல்லுவோம்? ஆமீன் என்று சொல்வோம். இப்படி அவர்களுக்குள்ளாகவே ஒரு மஷோரா. 3 பேரும் துவா செய்தார்கள். என்ன துவா தெரியுமா? முதலாவது ஒரு நபர் கேட்டார், ரப்பே, எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நான் ஆடு மேய்க்கக்கூடியவன். காலையில் வீட்டை விட்டு ஆடுகளை மேய்ப்பதற்காக வெளியே செல்வேன். இரவு நேரத்தில் தான் வருவேன். இரவு நேரத்தில், மாலை நேரத்தில் தான் வருவேன். வீட்டிற்கு வந்ததற்கு பின்னால் என்னுடைய ஆடுகளில் இருந்து பாலை கறந்து என் பெற்றோர்களுக்கு முதலில் குடிக்க கொடுத்து விட்டதற்கு பிறகுதான் நானும் குடிப்பேன், என் மனைவிக்கும் குடிக்க கொடுப்பேன், என் பிள்ளைகளும் குடிப்பார்கள். முதலாவது உரிமை என்னுடைய தாய் தந்தையர்களுக்குத்தான். அதற்கு பின்னால் தான் எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு. இது என்னுடைய பழக்கமாக இருந்தது. ரப்பே, ஒரு நாள் அப்படி நான் ஆடு மேய்த்து விட்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. பால் தான் இரவு சாப்பாடு. என் மனைவி பசியோடு இருக்கிறாள். என்னுடைய 2-3 குழந்தைகள், சின்ன குழந்தைகள் பசியோடு துடித்து கொண்டிருந்தார்கள். நான் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டதால் நான் வருவதற்கு முன்னாலேயே என் பெற்றோர்கள் உறங்கிவிட்டார்கள். என் பெற்றோர்கள் பசியிலேயே உறங்கிவிட்டார்கள். நான் வந்தேன், பாலை கறந்தேன், என் பெற்றோர்களை பார்த்தேன், தூங்கிக் கொண்டிருந்தார்கள். என் பிள்ளைகள் பசியால் வாடி போய் பசியால் அழுது கொண்ட நிலைமையிலேயே அவர்களும் தூங்கிவிட்டார்கள். என் மனைவியோ என்னிடத்தில் கேட்டால், முதலில் பாலை பிள்ளைக்கு கொடுங்கள். உங்கள் தாய் தந்தையர்கள் உங்கள் பெற்றோர்கள் இறந்ததற்கு பின்னால் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். முதலாவது பிள்ளையினுடைய பசியை நாம் ஆற்றி விடுவோம். நான் மறுத்து விட்டேன். என் பெற்றோர்களுக்குத்தான் முதல் உரிமை. அவர்கள் தூங்குகிறார்கள். அதே நேரத்தில் அவருடைய தூக்கத்தில் இருந்து அவர்களை எழுப்புவதற்கு எனக்கு மனம் வரவில்லை. நான் இரவு முழுக்க தூங்காமல் ஒரு சட்டியிலே, ஒரு பாத்திரத்திலே பாலை கையில் ஏந்திய வண்ணம் என் பெற்றோர்களுடைய தலைமாட்டிலேயே நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் இரவு முழுக்க நன்கு தூங்கினார்கள். என் பிள்ளைகளும் பசியால் தூங்கினார்கள். ஒரு கட்டத்தில் என் மனைவியும் தூங்கிவிட்டால் காலையில், அதிகாலையில் தான் என் பெற்றோர்கள் எழுந்தார்கள். அவர்கள் எழுந்ததற்கு பின்னால் என் கையில் வைத்திருந்த பாலை என் பெற்றோர்களுக்கு கொடுத்தேன். அதற்கு பின்னால் தூங்கி கொண்டிருந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு எழுப்பி கொடுத்தேன். இது என்றைக்கோ செய்த ஒரு செயல். இந்த அமல், பெற்றோர்களை கவனிக்கிற இந்த அமல், பெற்றோர்களுடைய மகத்துவம் புரிந்து தந்தையினுடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது என்பதை புரிந்த நான் முதலில் என் பெற்றோரை கவனித்தேன், என் தாயை கவனித்தேன், என் தந்தையை கவனித்தேன். இந்த செயல் உனக்கு பிடித்தமான செயலாக இருந்தால் ரப்பே, இந்த பாறையை கொஞ்சம் அகற்றிவிடு, இந்த பாறையை கொஞ்சம் அகற்றிவிடு. அவர் துவா செய்தார். பாறை கொஞ்சம் அகன்றது. இருந்தாலும் சிறிய இடைவெளியின் வழியாக 3 பேரும் வெளியே போய்விட முடியாது. ரொம்ப குறுகலான வழி அது. 2வது மனிதர் துவா கேட்கிறார். ரப்பே, என்னிடத்தில் ஒரு மனிதர் வேலை பார்த்தான். ரொம்ப சுருக்கமாக சொல்ற, நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மிகப்பெரிய சம்பவம். என்னிடத்தில் ஒருவன் வேலை பார்த்தான். சம்பளம் கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் போய்விட்டான், திரும்ப வரல. அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள தொகையில் இருந்து ஒரு ஜோடி ஆடுகளை வாங்கி நான் விட்டேன்.
ஒரு ஜோடி ஆடுகள். அந்த ஆடு ஒரு ஆட்டு மந்தையாகவே மாறியது காலப்போக்கில். அந்த ஆட்டு மந்தையிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து மாட்டு மந்தையை உருவாக்கினேன். அந்த மாட்டு மந்தையில் இருந்தும் ஆட்டு மந்தைகளில் இருந்தும் வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஒரு ஒட்டக மந்தையை நான் உருவாக்கினேன். காலங்கள் ஓட சில வருடங்கள் கழிந்து அந்த மனிதர் மறுபடியும் வந்தான். ஐயா, உங்களிடத்தில் சில வருடத்திற்கு முன்னால் வேலை பார்த்தேன், சில சூழ்நிலையின் காரணமாக உங்களிடத்தில் சம்பளம் வாங்காமலே போய்விட்டேன், அந்த ஒரு மாச சம்பளத்தை கொடுத்தா நான் போயிடுவேன்னு கேட்டு வந்தார். நான் நினைத்திருந்தால் அன்றைக்கு அவருக்கு எவ்வளவு பேசியிருந்தேனோ அந்த சம்பளத்தை மட்டும் ஒரு 10 ரூபா உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா அந்த 10 ரூபாயை மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் இதோ ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் ஒட்டக மந்தைகளும் இருக்கிறதே, இது முழுவதும் உன்னுடைய சம்பளம் தான், அனைத்தையும் ஓட்டிக்கொண்டு செல் என்று சொல்லி அந்த மந்தைகளை, ஆடு மந்தை, ஆட்டு மந்தைகள், ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டக மந்தைகள், இந்த 3 மந்தைகளையும் அவரிடத்தில் மொத்தமாக நான் கொடுத்து விட்டேன். இதை யாருக்காக செய்தேன்? ரப்பே, உனக்காக செய்தேன். இந்த காரியம் உனக்கு பிடித்திருந்தால் இந்த பாறையை கொஞ்சம் அகற்றுவாயாக துவா செய்தார். மற்ற இருவரும் ஆமீன் சொன்னார்கள். பாறை கொஞ்சம் அகன்றது. 3வது ஒரு மனிதர், அவர் துவா செய்கிறார், ரப்பே, என்னுடைய செச்சா மகா ரொம்ப அழகு, ரொம்ப அழகு நிறைந்த ஒரு மங்கை, அவள் மீது எனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தது, அவளை எப்படியாவது நான் அடைய வேண்டுமே என்கிற ஒரு எண்ணம். பலமுறை நான் அதற்கு முயற்சி செய்து பார்த்தேன், ஆனால் அவள் என்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை. ஒரு நாள் அவளுக்கு கொஞ்சம் பண கஷ்டம் ஏற்பட்டது, என்னிடத்தில் வந்தால் உதவி கேட்டால், நான் இந்த சூழ்நிலையை எனக்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி உனக்கு நான் காசு தர வேண்டும் என்றால் என் ஆசைக்கு நீ பணிய வேண்டும், என்னோடு விபச்சாரத்தில் நீ ஈடுபட வேண்டும், ஈடுபடுவாயா என்று கேட்டேன். முதலில் மறுத்தவள், பின்பு ஒத்துக்கொண்டாள். தனிமையில் ஒரு அறையில் நாங்கள் இருவரும் இருந்தோம். அவளுடைய 2 தொடைகளுக்கு மத்தியில் நான் உட்கார்ந்தேன். அவள் ஒரு வார்த்தை சொன்னாள், இத்தகுல்லா, இத்தகில்லா, இத்தகில்லா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள். இந்த ஒரு வார்த்தை, அவளுடைய 2 தொடைகளுக்கு மத்தியில் நான் உட்கார்ந்த போது அவள் சொன்ன அந்த வார்த்தை, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னபோது உடனே நான் அவளுடைய கால்களை விட்டும் எழுந்தேன், திரைக்கு பின்னால் போனேன், அங்கே வைத்திருந்த என்னுடைய திருகங்களையும் தீனார்களையும் அள்ளி கொண்டு வந்து என் செச்சா மகளிடத்தில் ஒப்படைத்தேன். என்னை மன்னித்துக்கொள், இனிமேல் உன்னை என் தங்கையாகத்தான் நான் பார்ப்பேனே தவிர என்னுடைய மனதில் உன்னை பற்றி உண்டான அழுக்கு இருக்காது, நீ என்னுடைய மனதில் அல்லாஹ்வுடைய பயத்தை விதைத்து விட்டாய், என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லி, இதை நீ கடனாக அல்ல என் அன்பளிப்பாகவே வைத்துக்கொள் என்று எண்ண முடியாத அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தேன். யாருக்காக? உன் பயத்தால் நான் கொடுத்தேன். ரப்பே, இந்த காரியம் உனக்கு பிடித்திருந்தால் இந்த பாறையை முழுவதுமாக அகற்றிவிடு. 3வது நபர் துவா செய்தார், பாறை முழுவதுமாக அகன்றது. இது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன புரிகிறோம்? நாம செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல அமல், அல்லாஹ்வுக்காக ஒரு 50 ஆண்டு காலம் நாம் வாழ்ந்திருக்கிறோம், ஒரு 40 ஆண்டு காலம் நாம் வாழ்ந்திருக்கிறோம், 40ஐயும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், 50ஐயும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாருக்காவது ஒரு உதவி செய்திருப்போமா இல்லையா? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக. அதை சொல்லி காண்பித்து அல்லாஹ்விடத்திலே நல்லா விளங்கணும். நாம செய்கிற அமலை அல்லாஹ்ட்ட மட்டும்தான் சொல்லி காட்டணுமே தவிர அடுத்த நபர்கிட்ட சொல்லி காட்டக்கூடாது. அது முகஸ்துதி, அது பெருமையை உண்டாக்கும், அந்த இடத்துல ஷைத்தான் வந்துடுவான். ஆனால் இன்னைக்கு நாம செய்கிற அமலை அல்லாஹ்ட்ட மட்டும்தான் சொல்றதில்லை, அல்லாஹ்ட்ட மட்டும்தான் சொல்றதில்லை, எல்லார்ட்டையும் சொல்றோம். அல்லாஹ் அல்லாதவர்கள் எல்லா படைப்பும், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் இல்லையா, நான் அந்த ஆலிம்சாவுக்கு அப்படி செஞ்சேன், இந்த ஆலிம்சாவுக்கு இப்படி செஞ்சேன், நான் என் தங்கச்சிக்கு இப்போ இந்த உதவி செய்தேன், என் அண்ணனுக்கு இந்த உதவி செய்தேன், என் பெற்றோர்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற போது உதவி செய்தேன். அது கடமையப்பா, அது கடமை, அது கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். இந்த உதவியை ரப்பிடத்தில் நாம் பேச வேண்டும். பாக்கியம் நிறைந்த ரஜபுடைய மாதத்தில், அல்லாஹ்வுடைய மாதத்தில் இருக்கிற நாம் என்றைக்காவது நாம் செய்த அந்த நல்ல அமலை, அல்லாஹ்வுக்காக செய்த அமலை, ரசூலுக்காக செய்த அமலை இன்றிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். இன்றிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் இனிமேல் பாக்கியம், இனிமேல் ரொம்ப பாக்கியம்.
இந்த நிமிடம் கடந்து விட்டால் திரும்ப வராது. கடந்த நிமிடம் கடந்தது தான், அடுத்த ரஜப் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நாம் உயிரோடு இருப்போமா? சென்ற வருடம் ரஜபில் நம்மோடு இருந்தவர்கள் இப்பொழுது இல்லையே. இப்பொழுது ரஜபில் நாம் இருப்பவர்கள் அடுத்த ஷாபானில் இருப்போமா, வரக்கூடிய ரமலானில் இருப்போமா? யாருக்கு தெரியும்? இந்த ரஜபிலேயே யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளை நீட்டிக்கொடு, இந்த ரமலானை முழுவதுமாக என்னை அடைய செய்வாயாக, இந்த ரமலான் மாதம் முழுவதும் நான் நல்ல முறையில் இஹ்லாஸோடு தக்வாவோடு உனக்கு நோன்பு வைத்து உன்னுடைய குர்ஆனை ஓதி நல்ல முறையில் திக்ருகள் செய்து நல்ல முறையில் இஹ்லாஸோடு நான் நடப்பதற்கு நீ அருள் புரிவாயாக என்றெல்லாம் நமக்காக, நம்முடைய அமலுக்காக, நம்முடைய குடும்பத்தினர்களுக்காக, நாம் படக்கூடிய நமக்கு நேர்ந்திருக்கிற சோதனைகளுக்காக, முசீபத்துகளுக்காக நாம் இந்த ரஜபில், அடுத்து வரக்கூடிய ஷாபானில், அடுத்து வரக்கூடிய ரமலானில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் பாக்கியமான இந்த ரஜபை நமக்கு பரக்கத்தாக்கி தருவானாக. ஷாபானையும் ரமலானையும் முழுமையாக அடைவதற்கு அல்லாஹ் ஆஃபியத்தோடு அடைவதற்கு, உடல் ஆரோக்கியத்தோடு அடைவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.